நேர்மின் குரலாய் பிரதிபலிக்கும் யோரா சேனலர்களுக்கு வணக்கம். மேகதாது அணை தமிழகத்திற்கு பாதிப்பு உண்டாக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு, முக்கியமாக அந்த மாண்புமிகு முதல்வர் திரு சிவகுமார் அவர்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன் என்று ஒரு சபதம் எடுத்துள்ளார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய பேச்சு எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாது, நீர் போகக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்திருக்காரா, இல்லை தமிழ்நாடு பாலைவனமா ஆகணுன்றதுக்காக சபதம் எடுத்திருக்காரான்னு தெரியல. சார், இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னாடியே நான் ஓபன் தி ஃபோரம் ஒரு பத்திரிகையாளரா திரு சிவகுமார் அவர்களுக்கு இந்த காணொலியை தயவு செய்து யாராவது போட்டு காமிங்க. தெளிவா சொல்றேன் சார், நீங்க கட்டுங்க சார், தயவு செய்து அந்த தடுப்பணையை நீங்க அந்த மேகதாது அணையை கட்டுங்க. என்ன மாதிரி பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள், நேர்மையான அரசியல்வாதி இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு என் கூட ஒரு 1000 இளைஞர்கள் கூப்பிட்டு அந்த அணையை கட்டும் முதல் நாளே இடிக்கப்படும் என்றதை உறுதியளிக்கிறேன். இது ஓபன் தி ஃபோரம் ஸ்டேட் சார்ஜ் நான் வைக்கிறேன் சார். உங்க யாருக்காவது திராணி இருந்தால் தயவு செய்து என் மீது வழக்கு போட்டு கைது செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவே. ஆனால் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வரவில்லை என்றால் வராமல் விடுவதற்கு யார் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த தடுப்பணை வந்தால் முதல் ஆளாக இடிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன் என்பதை பதிவு செய்து காணொலியில் போகிறேன். மேகதாது அப்படின்னு விஷயத்த பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மேகதாது அப்படின்னு விஷயம் வரும்போது மேகதாதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆடு தாண்டும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பெரிய மலை இருக்குங்க, 2 மலை நடுவுல அந்த காவிரியானது வந்துட்டு இருக்கு. அந்த காவிரியானது வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட டீப் கிட்டத்தட்ட கணக்கில் இடம் 200 அடி இருக்கும், 200 அடின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. எக்ஸாக்ட் கணக்கு ஒன்றும் வரல. ஆனால் அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஒரு ஆடு எவ்வளவு கிட்டத்தட்ட 6 அடி தாண்டுமா 7 அடி தாண்டுமா அவ்வளவு டிஸ்டன்ஸ் தான். இந்த 7 அடி டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட 200 அடி டெப்த்துக்கு அந்த ஆறானது வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு. கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர கரெக்டா 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த அணையை கட்ட போறதா மாண்புமிகு கர்நாடகா முதல்வர் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு. ஐயா, நீங்க கட்டுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கட்டுங்க ஐயா. இதுல 13,000 ஏக்கர் அடர்ந்த காடு இருக்கு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காட்டுல கிட்டத்தட்ட 15 இருந்து 20 லட்சம் மரங்கள் இருக்கு, மூலிகைகள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட யானைகள் அவ்வளோ இருக்கு. கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே தமிழகத்துல கர்நாடகால தான் அந்த காட்டு பகுதி அதிகமான யானைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உலக லெவல ரெக்கார்ட்ல. அப்படி இருக்கும் தருவாயில் 13,000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 9,000 14,000 கோடி செலவுல நீங்க அந்த மேகதாது அணை கட்ட போறீங்க. இந்த மேகதாது அணையில பாத்தீங்கன்னா 67.16 டிஎம்சி கொள்ளளவுடைய ஒரு அணையை கட்டுறீங்க. நல்ல விஷயம் சார். இந்த அணை கட்டுறதுனால உங்க கர்நாடகான்ற மாநிலம் செழிப்பா நீங்க அது மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி உங்க டோட்டல் கர்நாடகா ஸ்டேட்டுக்கா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. பக்கத்து மாநிலம் செத்து போனா பக்கத்து மாநிலம் பாழனா உங்களுக்கு என்ன சார்? நீங்க உங்க மாநிலம் மட்டும் நல்லா இருக்கட்டும் சார், வேணான்னு சொல்லவே இல்லை. அது நல்ல விஷயம் உங்களுக்கு, சரிங்களா? எங்களுக்கு நீங்க தண்ணி வரக்கூடாதுன்னு நினைச்சு எங்க மாநிலத்தை நீங்க பாலைவனமா மாற்றணும்னு இருக்கு. ரொம்ப பாராட்ட வேண்டிய உங்களுக்கு இருக்க அந்த காங்கிரஸ் கட்சியானது இங்கேயும் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரியான நிலைப்பாடுல இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா திமுகவுல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருந்தாங்க, நடுவில் 4 ஆண்டு பிரேக் எடுத்தாங்க. இப்ப திருப்பியும் தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவால் ஜெயித்து ஒரு எம்எல்ஏ ஆகவோ வந்த நபர்கள் இன்று அப்படியே கட்சி மாறி, அது அவங்களாம் கட்சி தாவெல்லாம் வராது, கட்சி மாதிரி இப்போ தாவேகாவுல போய் உட்காந்துட்டு சேஃபா உட்காந்துருக்காங்க. அப்கோர்ஸ் நல்லது செஞ்சா சந்தோஷம், அதில் மாற்று. ஆனால் பக்கத்து மாநிலம் நம்மளோட காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குதுன்ற போது இவங்க ஏன் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்றது தெரியல. இதுக்கு ஒரு போராட்டம் கூட பண்ணிருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலே கொஞ்சம். ஏன்னா நம்ம அந்த காலத்துல பார்த்துட்டு இருக்கோம், 1945 இருந்து கிட்டத்தட்ட 1958 வரைக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தெரியாத ஆளே கிடையாது. 1976 வரைக்கும் கூட சொல்லலாம் காங்கிரஸ் கட்சினா அவ்வளோ ஒரு நேம் அண்ட் ஃபேம். காமராஜர், கக்கன் மட்டுமல்ல, பல்வேறு நபர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. ஸோ அவங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்போது இருக்க காங்கிரஸ் அப்படி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக 0 என்று பதிவிடுகிறேன். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடர்ந்த காடுல கிட்டத்தட்ட 15 20 லட்சம் மரங்கள் நம்ம சொன்னோம், மூலிகைகள் சொன்னோம், எல்லாம் ரைட்டுங்க. இப்போ அந்த காட்டுல நீங்க அதெல்லாம் ஃபுல்லாவே தரமட்டம் ஆக்கிட்டு அணை கட்ட போறீங்களா, இல்லை அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்க நீரை திறந்து விட போறீங்களா அப்படின்ற கேள்வி எழுது இல்லைங்களா? இதுல நீங்க அப்படியே ஃபுல்லா அழிச்சிட்டீங்கனாலும், ஃபுல்லா தரமட்டம் ஆக்கிட்டு நீங்க நீர் சேகரிப்பு செய்தாலும் என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல மழை வசதி, ஃபுல்லா மழை பொழியும்ன்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு இல்லாம போயிடும். ஒண்ணு, ஒரு பகுதி, ஒரு மாநிலம் முழுவதும் மழை இல்லாம போச்சுன்னா அந்த மாநிலம் வளம் பெறுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும் சூழல நீங்க அப்படியே அந்த மரத்தெல்லாம் அப்படியே விட்டு நான் நீர்த்தேக்கம் பண்ணல அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் மூழ்கிதான் போகும். மூழ்கி போய் அழுகி போய் அந்த பர்டிகுலர் மாநிலமே அப்படியே இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய இடம் மாறி. இப்படி இருக்கும் சூழல்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவானது உங்க மாநில மக்களுக்கு ஒரு அபத்தம்
ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக பார்க்கப்படுது திரு சிவகுமார் அவர்களே. சிவகுமார் சார், ஒரு இயற்கை மீது நாட்டம் உள்ளதால் இது ஒரு பதிவை நான் சொல்றேன். ஒரு மரமானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னோட பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை தனக்குள்ள உறிஞ்சிட்டு தன்னுடைய கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பூக்களுக்கும் கனிகளுக்கும் அது பகிர்ந்து கொடுக்குமா அந்த நீர்த்தன்மையை. அப்படி கொடுத்து அது இயற்கையோட காற்றா வந்து ஈரப்பதத்தை வான் மேகங்களுக்கு அதை அப்படியே அனுப்பும். அப்படி அனுப்பும் போது இது ஒரு பெண்ணா பார்க்கப்படுது, மேகம் என்பது ஆணா பார்க்கப்படுது. அந்த மேகமானது இந்த ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சும் போது அது என்ன சொல்லுமா, கீழே இருக்க மரமானது நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அழைக்குமா. அப்படி அழைக்கும் போது அந்த மேகமானது கீழே வந்து அந்த ஈரப்பதத்தை நோக்கி மரத்துக்கிட்ட வரும்போது அது வந்து வான் மழையா பெய்யுது. அப்படி பெய்யும் போது அதுக்குள்ள ஏற்படக்கூடிய காதல், இதுதாங்க இயற்கையோட காதல். அப்படி இருக்கும்போது இயற்கையோட ஒன்றி போயிட்டு இருக்கும்போது இயற்கைக்கு மாறா நீங்க விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது நீங்க மனிதரா என்பதை யோசிக்க. நான் சிஎம் பார்த்து மனிதரா கேட்கிறேன், கண்டிப்பா கேட்பேன். இயற்கைக்கு மாறா எவன் செஞ்சாலும் கேட்கதான் செய்வோம். இதுதான் தமிழர்கள், இதுதான் நாங்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கையோடு மனிதன் வாழ வேண்டும். இல்லைன்னா கொரோனா காலத்தில் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி தான் கஷ்டப்படணும். இது ஒரு பக்கம். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வருவோம். தமிழ்நாட்டு ஆட்சி மற்றும் அரசு மற்றும் அரசியல் இயந்திரத்தில் இருக்கவர்கள் வரலாம். சார், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு 4000 டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அண்டை மாநிலங்கள் மூலமாகவும் மழை பொழிவு மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்கும் சூழல்ல நமக்கு கிட்டத்தட்ட 1500 1800 டிஎம்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பயன்படுத்துறோம். மிச்சம் எங்க போகுது? நம்ம தான் பாரி வளரச்சே, மந்தாரை வளர வைக்கும் தமிழராச்சே, நம்ம என்ன பண்ணோம், கடலுக்கு அமைச்சிரும். இயற்கையோட போய் சேரட்டும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 59 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பா செழிப்பா தான் குடும்பம் மட்டும் ஒரு படையாட்சி தன்மையில் நடந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், தான் குடும்பம் செழிப்பா சிறப்பா இருக்குன்றதை பார்த்துக்கிறாங்க. எல்லாரையும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட சிலரை சொல்றேன். அப்படி இருக்கும் தருவாயில் பொதுவா வந்து நம்ம ஆயுசு காலம் ஒரு 50 60 வருஷம் வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. அப்படி இருக்கும் தருவாயில் நம்ம அடுத்த சந்ததியினருக்கு நம்ம என்னத்தை கொடுத்து போனோம்? சொத்தை கொடுக்கணுமா, இல்ல பங்களா கொடுக்கணுமா, இல்ல தங்கம் வைடூரியம் கொடுக்கணுமா, இல்ல காரு எல்லாம் கொடுத்து போகணுமா? அது கிடையாதுங்க. நம்ம சந்ததியினருக்கு நல்ல அறிவுரையும் நம்ம சந்ததியினருக்கு தேவையான இயற்கை வளங்களை கொடுத்து போனோம். இயற்கை வளங்கள்ல நீரும் ஒன்று, சரிங்களா? அதை நம்ம முறையா கொடுத்து போகணும்னு எவனா ஒருத்தன் நினைச்சதா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு தடுப்பணைகள் கட்டியிருக்க முடியும். 2500 டிஎம்சி இன்னைக்கு கடல்ல போய் கலந்துருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கருத்து கொள்ள வேண்டும். பசிபிக் பெருங்கடல் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா வர அக்டோபர் மாதம், செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாதம் கரெக்டா வந்துட்டு அந்த இடத்துல வரப்போகுது. அந்த மாதிரி நேரத்துல அது வந்து பூமி வெப்பத்தின் அடிப்படையில் அந்த பெருங்கடலானது சூடாக ஆரம்பிக்கும். அப்படி சூடாகும் போது நார்மலா ஒரு கடலானது சூடான என்ன ஆகும், அந்த கடல்ல புழங்கக்கூடிய மீன்களாகட்டும், ஏனைய நீர்ல வாழக்கூடிய விலங்குகளாகட்டும் அந்த இடம் பெயர்க்காங்க. அப்படி இடம் பெயர்க்கும் போது அந்த இடம் வாழ்வாதாரத்துக்கு உட்பட்டதல்ல அப்படின்றது ஆகுது. ஸோ அந்த ஒரு நிலை இந்த வருடம் கண்டிப்பா செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் குளோபலைசேஷன் சென்டர் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. இப்படி இருக்கும் சூழல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா நகரும் பட்சத்தில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்றது பார்க்கணும். இது வந்தா குறைஞ்சபட்சம் வந்து 18 மாதங்கள் ஐயா, ஒரு நாள் 2 நாள் ஐயா, 18 மாதம் ஐயா. பூமி வெப்பமாவது கடல் வெப்பமாக ஆரம்பிக்குது. கடல் வெப்பமாக ஆகும்போது 18 மாதங்கள் வந்து அது வெப்பத்தன்மை குறையிறது 18 மாதங்கள் ஆகுமா. இதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு ஐயா உலகத்துல. 1876ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இந்தியா நாட்டுல மட்டும் 2 கோடி மக்கள் செத்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 2 கோடி மக்கள் இந்தியா நாட்டுல செத்தாங்க. இதே சைனால 3 கோடி மக்கள் செத்தாங்க. இது முட்டி சட்டின்னு சொல்லுவாங்க ஐயா, நாங்க புத்தகத்துல படிச்சதாங்க. முட்டி சட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து 1876ஆம் ஆண்டுல ஆங்கிலேயர் ஆட்சி, அவன் ஏற்கனவே ஒரு பக்கம் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தான்.